போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புனித இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. பெஞ்சய தோணியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். பெஞ்சய தோணியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இதுவரை கூட இந்த நம்மை நடத்தினார். ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவரே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதனால் புதிதாய் வந்திருக்கிற
அருமையான பிரதர் தினேஷ் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆராதனையை கர்த்தர் தாமே நடத்தி தந்தபடியால் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் தியானித்த அந்த பகுதியில் யுத்தத்தின் மத்தியிலே சோர்ந்து போய் பலவிதமான விலைவாசி உயர்வினால் பாதிக்கப்பட்ட அந்த நாட்டிலே கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியினால் ஆண்டவர் தாமே இந்த சமரியா பட்டணத்துக்கு, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் வாக்களித்ததின்படியே ஆண்டவர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி மிக குறைந்த விலையில் அவர்களுக்கான உணவுப் பொருட்களை கிடைச்ச செய்தீரப்பா. 24 மணி நேரத்தில் அந்த அற்புதம் நடந்தது. அதற்கு கர்த்தர் பயன்படுத்தின குஷ்டரோகிகளாக இருந்த மிகவும் புறக்கணிக்கப்பட்ட அந்த மனிதர்களை கர்த்தர் பயன்படுத்தினீர். அவர்களும் நேர்மையாக ஜெனியூனாக இருந்து தனக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லி எண்ணி, நான் இதை அறிவிக்காமல் இருந்தால் குற்றம் என்மேல் சுமரும் என்று சொல்லி அந்த 4 தொழுநோயாளிகளும் ஆண்டவரே உம்மை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் அப்பா. அதன்படி தேசத்தில் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் உணவு உண்டு திருப்தி அடைய, பஞ்சம் தீர்ந்து போக கர்த்தர் அந்த ஏழைகளாயிருந்த புறக்கணிக்கப்பட்டிருந்த குஷ்டரோகிகளை கர்த்தர் பயன்படுத்தினீரப்பா. ஆண்டவரே, அவர்கள் தனக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லி முடிவு செய்து நாம் செய்கிறது நியாயமல்ல என்று தங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணினார்கள். இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக, எங்கள் சபையில் இருக்கிற குடும்பத்தில் அநேகர் கஷ்டப்படுகிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களை தாங்கக்கூடிய விதத்தில் எங்களை மாற்றுங்க. எங்கள் சபையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், இன்னும் தனிமையில் இருக்கிறவர்கள், இன்னும் ஆண்டவரே ஒத்தாசை இல்லாமல் இருக்கிற சகோதரர்கள், ஐயாமார்கள், தாய்மார்களை கவனிக்கக்கூடிய ஒரு சபையாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் சபை விதவைகளை விசாரிக்கிற சபையாய் மாற வேண்டும். எங்கள் சபை மூலமாக எங்கள் சபைக்கு வருகிற ஏழை எளியவர்கள் விசாரிக்கப்பட, அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே உயர்த்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பஞ்சத்திலும் பசியிலும் உணவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு சபையாக எங்களை மாற்றுங்கப்பா என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு சபையாக எங்களை மாற்றி தாங்கப்பா என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா. இதனால் கேட்ட சத்தியத்தின்படியே தேசத்தில் வருகிற இருள் சூழ்ந்த நிலைமையில், தேசத்தில் வருகிற விலைவாசி உயர்வு மற்றும் தேசத்தில் வருகிறதான நெருக்கடியான வேலையை கண்டு நாங்கள் பயப்படாமல், விசுவாசமற்ற நிலைமையில் நிரலாமல் நாங்கள் கர்த்தரை விசுவாசித்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் சபையை திருப்தியாய் போஷித்து நடத்துங்க பாண்டி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் நடத்துவதாக. தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும், எப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கலித்து ஓமை வாழ்த்தி தோழுவோம். ஆமென். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல அமரலாம். இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை நம்ம கேட்டுருவோம். சரிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையின் அறிவிப்பு: சென்ற வார ஆராதனை காணிக்கை 1236 ரூபாய். செலவுகள் விபிஎஸ் கிளாஸ் நடத்துவதற்காக 700 ரூபாய். திராட்சை ரசம் அப்பம் வாங்கினதுக்காக 140 ரூபாய். குழந்தைகள் விபிஎஸ் குழந்தைகளுக்காக பரிசு வாங்கினதுக்காக 5000 ரூபாய். ஆக மொத்தம் 5840 ரூபாய். அறிவிப்பு:
சந்தா கொடுக்காத குடும்பங்கள் சந்தா கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் கல்லறை தோட்டத்திற்காகவும் திருச்சபையின் ஊழியத்திற்காகவும் ஜெபித்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.